Hi everyone, I am Gopala Krishnan. I am completed my UG, BCom BA. I am now pursuing with MBA in Sri Krishna College of Engineering and Technology and chosen specialization of finance. நான் என் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக எங்கள் மார்க்கெட்டிங் ஃபேக்கல்டி வந்திருந்தேன். அவங்க எனக்கு எப்படி இவங்க தெரியும் அப்படின்னா கெஸ்ட் லெக்சருக்கு என் காலேஜ் வந்திருந்தாங்க. மார்க்கெட்டிங் ஃபேக்கல்டி சீனியர்னாவும் ஓகே சார் 2 பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஸ்பீச் வந்து பார்த்தா எனக்கு இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. அவங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் என்ன, மார்க்கெட் இந்த கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் வந்து தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போ நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறனோ அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு. அப்போ எனக்கு இவங்க ஸ்பீச் வந்து எனக்கு இன்ஸ்பயர் பண்ணனால நான் அப்போயே வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அப்போயே நான் ஜாயின் பண்ணணும், கோர்ஸ் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அப்போயே பேசிட்டேன். அப்போ அந்த காலேஜில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அங்கே அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணிட்டேன். ப்ராஜெக்டும் இங்கே 2 மாதம் 60 டேஸ் பண்ணிட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணிருந்தேன். எல்லாமே டீச்சிங் இருந்துச்சு. 3 கோர்ஸுமே நான் படிச்சிருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து ட்ரேடிங் வரைக்கும் எல்லா இதுவும் லேர்ன் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு எப்படி வந்து கேபிட்டல் மார்க்கெட் ரன் ஆகுது, நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ப்ராக்டிகல் நாலேஜ் வந்து இல்லை, தியரட்டிக்கலாக நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தேன். பிகாஸ் நான் பிஏ ஃபினான்ஸ்னால எனக்கு தியரட்டிக்கலாக எல்லாமே தெரிஞ்சிருந்தது, பட் ப்ராக்டிக்கலாக தெரியல. அப்போ வந்து நிறைய கைட் பண்ணாங்க. போத் லோகேஷ் சாரும் சீனி சாரும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கிளியராக சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக தனித்தனியாக தரனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. யாராக இருந்தாலுமே இப்போ வந்து டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே அவசியம் இல்லை. சரி, அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஒரு டே பை டே நம்ம வந்து நம்ம நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். அப்போ கிளாஸ் டெய்லி வந்துருக்கும் போது நான் பார்ப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பேன். எல்லாருமே நான் ஃபஸ்ட்டு நான் உள்ளே வரும்போது நான் லேட்டாக தான் வரேன், எவ்வளோ வரேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஒரு கில்ட் இருந்துச்சு. நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்க்கும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறையா வந்து என்னோட பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கு பூஸ்டப் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ரொம்ப இது பண்ணலை அப்படின்னு நான் ரைட் டைம் தான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஒன்ஸ் நம்ம கிளாஸ் வந்து அன்றைக்கி கம்ப்ளீட் ஆகும்போது ஈவினிங் நம்ம டவுட் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சார்ட்டை கேட்டுக்கலாம். எனக்கு இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருந்த காரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன் இங்கே. அப்போ வந்து நான் ஃபுல் டே இங்கே இருப்பேன். ஆக்சுவல் கிளாஸஸ் வந்து ஆஃப் டே தான். ஃபுல் டே இருக்கணும், எனக்கு நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சு. நான் மற்றவங்களுக்கும் இப்போ ஹெல்ப் பண்ணியிருந்தேன், எப்படி பண்ணுறது அப்படின்னு ஹெல்ப் பண்ணேன். அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப கான்செப்டாக ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. ஃபஸ்ட் 30 டேஸ் தான் நான் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் 30 டேஸ் வந்து நான் கொஞ்சம் ஒர்க்கும் பண்ணிட்டுருந்தேன். எக்ஸாம்பிள் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்கேஸில் டவுட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிளியர் பண்ணி தருவேன். அப்புறம் வந்து ஒரு கிளைண்ட் எப்படி பேசணும், ஒரு கஸ்டமர் வந்து உள்ளே வராங்க, மார்க்கெட்டிங் அகாடமிக்கு வராங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அவங்களுக்கு தெளிவாக எப்படி புரிய வைக்கிறது, அப்போ அவங்களுக்கு வர டவுட்ஸ் ரைஸ் பண்ணுறதெல்லாம் நீட்டாக சால்வ் பண்ணிருந்தேன். ஃபஸ்ட்டு பேசும்போது நான் டெலிஃபோன் கால் தான் பேசிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கால் பேசும்போது எனக்கு என்ன பேசுகிறது பயமாக இருக்கும். பட்டு ஒரு 5, 10, 20 அந்த மாதிரி கால்ஸ் இன்க்ரீஸ் ஆகி எனக்குன்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. எப்படி பேசணும் அப்படிங்கிறது, என்ன பிச்சில் பேசணும், அவங்களுக்கு எப்படி வந்து கன்வே பண்ணணும், எப்படி சிம்பிளாக புரிய வைக்கணும். ஏன்னா அப்போ வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அப்போது வந்து நான் நிறைய பேர் பேசினேன். சில பேர் பிடிச்சி போய் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க நம்புகிறேன். அப்புறம் நான் பேசின நிறைய கஸ்டமர்கிட்ட 2 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் வந்து அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் அப்போ தான் என்னோடய ஒர்க்கோட வந்து அவுட்புட்டே தெரிஞ்சுது. அவங்க ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. அவளோட எஃபர்ட்டோட இது வந்து பார்க்க முடிஞ்சிச்சு, ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 30 டேஸ் வந்து நான் அட் த சேம் டைம் நான் ட்ரேட் பண்ணிருந்தேன், பேப்பர் மணியில் ட்ரேட் பண்ணிருந்தேன். அது நம்ம அனலைஸ் பண்ணி அப்படியே போடலாம். ஏன்னா இன்கேஸ் நான் ஸ்டூடெண்ட்னால எனக்கு வந்து பேக்கப் இல்லை, அமௌண்ட் இல்லை. ஸோ நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், பேப்பர் மணி ட்ரேட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்த்து லாஸ் பண்ணேன், நிறையா வந்து இன்சைட் நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருந்த அமௌண்ட் வச்சு நான் இனிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்க வந்து கடைசியாக முடிக்கும் போது லாஸ்ட் 2 டேஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து 10,000 ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்ட் வந்து சேவ் பண்ணணும், எவ்வளோ வந்து எக்ஸ்பென்சஸ் வைக்கணும், எவ்வளோ வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வைக்கணும், எப்படி எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ட்ரேடே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 10,000 இருக்குன்னா எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் வைக்கலாம், எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும் அப்படிங்கிறது அப்படியே சொல்லிடுவாங்க. ப்ளஸ் இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது நம்ம லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும்
இவங்க வந்து லைஃப் டைம் சப்போர்ட் கைடன்ஸ் தராங்க. நமக்கு என்ன குறைஸ் இருந்தாலும் நம்ம எப்போ அவைலபிளாக அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேசிக்கலாம். நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறனால வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய கான்ஃபிடன்ட் கிடைச்சி. ஏன்னா வெளில யூடியூப்ஸ் இன்ஸ்டாகிராம்ஸில் வந்து நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இவங்க சொல்லி தரனால அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆச்சு. இனிஷியலாக எல்லாருக்கும் இருக்க பயம் தான், பட் கடைசியில் வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு, என்னால் முடியும் அப்படிங்கிறது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் அகாடமினால தான். அப்புறம் டெய்லி வந்து நியூஸஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். முதல்லலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ டெய்லி 7:30 to 8:30 எப்பவுமே அந்த மார்க்கெட் அனலிசிஸ் பார்ப்பேன். அது எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்பேன். ப்ளஸ் என்னென்ன குளோபல் ஈவெண்ட்ஸ் லைக் ஃபெட் ரேட்டு, ரெட் கட்ஸ், ஏதாவது ரெப்போ ரேட்ஸ் கம்மியாகுதா, ரெப்போ ரேட்ஸ் கம்மியாக என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் பேங்க் வந்து கம்மி பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் வரும். அப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக அந்த கோல்டு ப்ரைஸ் ஹைக்கு, இஸ்ரேல் ஈராக் வார், அதெல்லாம் நாளை என்னென்ன இம்பாக்ட் ஆச்சு, இது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் இது எப்படி இதாகுது, மார்க்கெட் இம்பாக்ட் ஆகுது, நம்ம நியூஸ் ரீட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து இதெல்லாம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஏஜ் ஃபேக்டர் ஒரு பயம் இருக்குது, நான் வந்து 50+ இருக்கேன், 60+ இருக்கேன் அப்படின்னா யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து மார்க்கெட் வந்து பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஃபியரே வேண்டியதில்லை, நம்மளால் முடியுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. இவங்க வந்து ஸ்ட்ரக்சர்ட் வேவாக சொல்லி தருவாங்க. டே 1லேருந்து நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்துடும். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் கண்டிப்பாக நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் நான் ஒன்ஸ் அகேன் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுறேன், கூட படிச்சவங்க எல்லாரும். அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனியானா, லோகேஷ் சார் அண்டு மார்க்கெட்டிங்ஸ் அகாடமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டிங் அகாடமியில். யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம். இவங்க இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப் வந்தீங்க அப்படின்னா தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி என்ரோல் பண்ணுறத விட நீங்கள் இன்டர்ன்ஷிப்பாக ஜாயின் பண்ணால் நீங்கள் ஃபுல் டே இருப்பீங்க, நிறைய இன்சைட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். இவங்க 2 பேருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான், நிறைய நாலேஜ் வச்சுருப்பாங்க. நம்ம தான் வந்து கரெக்டான வே சூஸ் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். போத் கேபிட்டல் மார்க்கெட்ஸு, ஃபினான்ஸ், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும், ஃபினான்ஸ் ரிலேட்டட் கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணனா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர் ஜாபுக்கு வந்து ரெடியாகிடலாம் கண்டிப்பாக. பிகாஸ் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ இதெல்லாம் இல்லை, அவ்வளோ ஒரு கோர்க்கா ஃபினான்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அது கிடையாது. ஜீரோவாக தான் வந்தேன். சிம்பிள் வேர்ட் சொல்லணும்னா ஜீரோவாக தான் வந்தேன். பட் இப்போ வந்து நிறைய கான்ஃபிடன்ட் இருக்குது. எனக்கான ஒரு ஜாப், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஜாப் இல்லை அந்த மாதிரி ஜாப்ஸ் கிராக் பண்ணணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகிடும், உங்களுக்கு கரியர் க்ரோத் இருக்கும். நீங்கள் பர்சன் இஸ் வில்லிங் டு ஜாயின் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ரோல், definitely students can use the capital market as an internship opportunity and gain more knowledge and crack the career, and it's also help to move through the upper exams like NISM. So keep grow your career through Marketing Academy, and special thanks to Srinivas sir and Lokesh sir and everything.